கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 26/3/2026 வியாழக்கிழமை. இந்த புதிய நாள் கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். I strive always to keep my conscience clear before God and man. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் மனிதருக்கு முன்பதாகவும் தெய்வத்திற்கு முன்பதாகவும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க பிரயாசப்படுதல். நாம் யாரும் நல்லவர்கள் அல்ல. நாம் நல்லவர்களாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறோம். நாம் யாரும் யோக்கியன், என்னிடத்தில் தவறே இல்லை என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. நாம் எல்லாருமே தவறில்லாத மனிதர்களாய் வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அதே போல் நாம் கேட்ட வார்த்தைகளின்படி நாம் யாருமே குற்றம் புரிந்தவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை, அல்லாவிட்டால் குற்றமற்றவர்கள் என்று சொல்வதற்கும் இல்லை. ஆனால் யாரும் குற்றம் செய்ய வேண்டுமென்று விரும்பிக்கொண்டே, தவறு செய்ய வேண்டுமென்று விரும்பிக்கொண்டே இருக்க விரும்புகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து நம்மால் ஆன வரைக்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு தான் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். நான் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். நான் அந்த சம்பவத்திலேருந்து, அந்த பாவத்திலேருந்து, அந்த குறைகளிலிருந்து, அல்லாவிட்டால் என்னுடைய பேச்சு, என் பலகீனத்திலிருந்து யாருக்கு உண்பதாகவும் எவருக்கு உண்பதாகவும் தவறு என்று என்னை குற்றம் காண்பித்து சொல்வதற்கு எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எல்லாருமே பிரயாசப்படுகிறோம். யாருக்கு உண்பதாக அப்படிப்பட்ட குற்றமற்ற மனசாட்சி, தெய்வத்திற்கு உண்பதாக குற்றமற்ற மனசாட்சி, அதே நேரம் மனிதருக்கு உண்பதாகவும் யாரும் நம்மை கரம் நீட்டி விரல் நீட்டி யாரும் நம்மை குற்றம் காண்பிக்கிற அளவிற்கு நடந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். தவறு செய்திருந்தாலும் குற்றம் சாட்டுகிற மனிதர்கள் இருப்பார்கள். தவறு செய்யாதிருந்தாலும் குற்றம் சாட்டுகிற மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதற்காக நாம் முயற்சி எடுத்து நம் பரிசுத்தத்தை காத்து கொண்டு தேவனுக்காய் வாழ்வதற்கு பிரயாசப்படுவோம். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னாகும் 23:20, அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவர் நம்மை குற்றம் காண்கிறவர் அல்ல. நம்முடைய குற்றங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு குற்றமற்ற வாழ்க்கையின் ஜீவிதம் செய்வதற்கு ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வார்த்தை சற்றங்களை யோசிக்க, எங்களை சிந்திக்க வைக்கிற வார்த்தையாக இருந்தாலும் நாங்களோ நல்லவர்கள் என்று சொல்கிற இடத்தில் நாங்கள் இல்லை. ஆனால் நல்லவர்களாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறோம். நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்வதற்கு எங்களிடத்தில் இல்லை. குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறோம். நாங்கள் தவறே இல்லாதவர்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் யாரும் இல்லை ஆண்டவரே. தவறில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறோம். நாங்கள் உண்மையானவர்கள் என்று சொல்வதற்கு எங்களிடத்தில் இல்லை. நாங்கள் குற்றமற்ற உண்மையுள்ள ஜீவிதம் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறோம். ஆண்டவரே, இவ்விதமான அனுபவத்திற்குள்ளே எங்களை நடத்தி உம்முடைய பாதைகளிலே செவைப்படுத்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. நேற்று கேள்வியும் பதிலும். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. யாரிடத்தில் சொன்னது? தேமானியனாகிய எலிப்பாஸ் யோபுவிடம். யோபு 5:6. இந்த நாளுக்கான கேள்வி, என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்று யாரிடத்தில் சொன்னது? வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.